ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் விற்பனையில் உள்ளது. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்களின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நாங்கள் வந்து 4 புக் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் தென் இங்கிலீஷ். ஸோ இதோட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சேர்த்து வாங்கினீங்கன்னா 1500 ஆகும். ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ஆகும். இந்த புக்கை பற்றின மேற்கொண்ட டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கீழே தெரியற நம்பர் 7200400395 அல்லது 7200400398. Good morning everyone. Welcome back to another series of past year question paper analysis. நம்ம SSC GD யோட past year question paper analysis தான் பார்த்துட்டு இருக்கோம். SSC GD நோட்டிஃபிகேஷன்ஸ் அவுட் ஆயிடுச்சு. நம்மளோட கிளாஸஸும் வந்து வெரி ஸ்பீடாக வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இதே நேரத்தில் பார்த்தோம்னா பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் யோர் பெனிஃபிட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுத்தையும் என்னென்ன ரூல்ஸ், எதனால் இந்த ஆன்சர் வந்ததுன்னு எல்லாமே சொல்லித்தரோம். லெட்ஸ் கெட் இன்டு தி கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம SSC GDயோட இதுவரை 4 கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துருக்கோம். 11th February ஷிஃப்ட் 1, 2, 3, அதுக்கப்புறம் 12th February ஷிஃப்ட் 1, இந்த 4 கொஸ்டின் பேப்பர்ஸும் பார்த்துருக்கோம். ரூல்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம 12th February ஷிஃப்ட் 2 தான் பார்க்க போகிறோம். 12th February ஷிஃப்ட் 2ல பார்த்தோம் அப்படின்னா, தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முதல்ல கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது முதல்ல கொஸ்டின்ஸை ப்ராப்பராக படிங்க. கீழே வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் படிங்க, அப்புறம் தான் நீங்கள் டெசிஷன் வரணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு வார்த்தையை படிச்சுட்டு முதல் ஆப்ஷன்லேயே இதுதான் அப்படின்னு லாக் ஆகிடக்கூடாது. நமக்கு என்னதான் வந்து டைம் இதுவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம அவ்வளோ கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணணும். இதெல்லாம் தான் ட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ். த டெலிஃபோன் வாஸ் டேஷ் பை அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இப்போ இங்க 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த 4 வார்த்தையோட அர்த்தமும் நமக்கு தெரிஞ்சாதான் எது கரெக்ட்னு வைக்க முடியும். டிஸ்கவர்டா, இன்வென்டடா, ஃபவுண்டடான்னு. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டேஷ் எ லியோபார்ட் கப் ஃப்ரம் த ட்ராப் விட். அதாவது வலையிலிருந்து ஒரு சின்ன சிறுத்தையை வந்து போலீஸ் ஆஃபீஸர் மீட் எடுத்தாங்க. ஓகே, ஸோ அதுக்கு பேர் என்ன? டிஸ்கவர்டா, ஃபவுண்டடா, இன்வென்டடா, சர்ச்டா அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க. த டெலிஃபோன் வாஸ் டேஷ் பை அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அப்படின்னா, த டெலிஃபோன் வாஸ் இன்வென்டட் பை. இன்வென்டட்னா இந்த உலகத்துல இல்லாத ஒரு புது விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சா அது பேர் இன்வென்டட். இல்ல ஒரு விஷயம் அங்கதான் இருக்குன்னு அதை தேடி போய் அதை கண்டுபிடிச்சா அது பேரு டிஸ்கவர்டு. இல்லைன்னா நம்ம அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தோம்னா ரிசர்ச் தான் கண்டுபிடிச்சது. ஸோ இன்வென்டட் அப்படின்னா உலகத்துல இல்லாத ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். டெலிஃபோன் வந்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஆல்ரெடி இருந்ததை கண்டுபிடிச்சாரு. அவரு பின்னாடி தோன்றுட்டு இருந்தா அவர் வந்து அவரோட ஆராய்ச்சி மூலமா பண்ணி கடைசியில் அது சக்சஸ்ஃபுல் ஆக்குறதுனால அது பேர் இன்வென்டட். கிளியர்? நெக்ஸ்ட் திங், கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் பார்ப்போம். வெயிட் அ மினிட். எஸ், கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் பார்க்குறோம். கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா, இங்க அக்கோமடேட் அப்படின்ற வார்த்தையை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் அக்கோமடேட்? அக்கோமடேட் அப்படின்னா வந்து என்னன்னா தங்கும் இடம், அதை வந்து நம்ம வசமாக்கணும் அப்படின்றது விஷயம். ஸோ அக்கோமடேட் அப்படின்னா என்னன்னா CCMMODAT. இதுதான் அந்த அக்கோமடேட்டோட ஸ்பெல்லிங். CCMM தெரிஞ்சுக்கோங்க. அக்கோமடேட்னா இதை தவிர இது இருக்கிறது எல்லாமே ராங். Then idiom phrases பார்க்கிறோம். idiom phrases ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். See this like a cake walk. Cake walk. Cake அப்படின்னா ஸ்மூத், ஷைனி, glossy walk. அந்த மாதிரி நம்ம நடந்து போனோம். அது எப்படி இருக்கும்? It's an easy task. Extremely easy task. ஒரு வேலை ரொம்ப ஈஸியா இருக்குன்னா அது எப்படி சொல்லணும்னா like a cake walk. ஓகே, like a cake walk அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப ஈஸி, அப்படியே அசால்ட்டா போகலாம், ஸ்மூத்தா போகும். அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி திங் தான் வந்து கேக் வாக். அடுத்து பார்த்தோம்னா, ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் ஐடென்டிஃபை த கிராமட்டிக்கல் எரர் அப்படின்றாங்க. ஸோ கிராமட்டிக்கல் எரர் பார்த்தோம் அப்படின்னா, ஆன் த 11th hour she retired from the contest and leaving the field open to her opponent. ஃபர்ஸ்ட் திங், ஆன் 11th hour அப்படின்னு இருக்கா. முதல் விஷயம் என்னன்னா 11th hour அப்படின்னா அது அப்படியே நீங்க கன்சிடர் பண்ணுங்க. 11th hour அப்படின்னா என்னன்னா அவளால் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா 11th hour கஷ்டமான டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன் 11th hour அப்படின்னு இருக்கு இல்லையா, அது தப்பு. அட் 11th hour. ஏன்னா ஆன் அப்படின்னா வந்து அதுக்கு மேலே அர்த்தம். அட் அப்படின்னா அந்த டைம்ல, குறிப்பிட்ட டைமுக்கு அட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அட் 11th hour அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் இங்க தான் வந்து மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, கிராமட்டிக்கல் மிஸ்டேக். தென் select the meaning of idiom. So see this, to be under the weather. To be under the weather. இது அப்படியே தமிழ்ல சொல்லி பாருங்க. வெதர்னா என்ன? தட்பவெட்ப சூழ்நிலை. டு பி அண்டர், அது கடவுளை மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டு நாட் ஃபீல் வெல்.
we are not feeling well, நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து நல்லா ஃபீல் பண்ணல, this is not right அப்படின்றது தான் சந்தர்ப்ப சூழ்நிலையில மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பேர் தான் டு நாட் ஃபீல் வெல் அப்படின்னு அர்த்தம். கிளியர்? டு பி அண்டர் த வெதர் நாட் டு நாட் ஃபீல் வெல் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்லியிருக்கேன் இடியம் அண்ட் ஃப்ரேஸ்னா டைரக்ட் மீனிங் எடுத்துக்க கூடாது, அதை வச்சு நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரைட்? தென் ஹேண்ட் கர்ச்சீஃப் அப்படின்றதுக்கு எது கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட்? இதுதான் ஹேண்ட் கையில, கர் சீஃப், கர்னா பீஸ் ஆஃப் கிளாத், சீஃப். ரைட்? ஹேண்ட் கர்ச்சீஃப். தென் சாவேஜ், இதோட ஆண்டனம் கேட்குறாங்க. சாவேஜ் அப்படின்னா அதோட சினானிம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஆண்டனம்க்கு போக முடியும். சாவேஜ்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு தக் லைஃபா பேசிட்டாங்க அப்படின்னா உடனே அது சாவேஜ் அப்படின்னு போட்டு விடுவோம். யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. வாட் இஸ் சாவேஜ் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம மிருகத்தனமா, அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே வைல்டா இருக்கும், அப்படியே ஃபயர்ஸா இருக்கும், அது பேர் தான் சாவேஜ். சாவேஜுக்கு அப்ப எது வந்து ஆப்போசிட் வேர்ட் அப்படின்னா சிவிலைஸ்டு. சிவிலைஸ்னா நாகரிகமான. ஸோ என்ன பேசுறோன்றது தெரிஞ்சு எல்டர்ஸ் அவங்க என்னதான் வந்து நம்மளோட பெரியவங்க அப்படின்றதுனால அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க பேசுறத பொருட்படுத்தக்கூடாது, இந்த மாதிரில விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து சாவேஜ் அப்படின்னா மிருகத்தனமான. அதுக்கு ஆப்போசிட் சிவிலைஸ்ட், மக்கள் நாகரிகம். கிளியர்? தென் select the most appropriate word அப்படின்னு சொல்லிருக்காங்க. First thing, the question will be discussed at a meeting. இங்க question will be discussed அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So say the word will be. will be கொடுத்த பிறகு அது என்ன tense? future. So the question will be discussed at the meeting tomorrow. So yesterday னா நேத்து, last week, last year னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது ஃபியூச்சர் பத்தி பேசுனதுனால இங்க வர போற வார்த்தை tomorrow. ஈஸி இல்ல? கரெக்ட்? அடுத்து இங்க appropriate word நம்ம சூஸ் பண்ணணும். இந்த லைன் படிக்கலாம். A city court ordered the immediate release of a professor described his arrest as illegal. ஒரு சிட்டி கோர்ட் ஒரு ப்ரொஃபஸரை ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதன் அடிப்படையில்னா அவர் அரெஸ்ட் பண்ணது இல்லீகல், அவர் அரெஸ்ட் பண்ணது சட்டப்பூர்வமான, சட்டத்துக்கு விரோதமான அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா described his arrest, டிஸ்கிரைபிங், அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணது சட்டப்பூர்வ சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றத அங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னதான் வந்து கோர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அவர் அரெஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்ற விஷயம் பிரசன்ட்ல தான் இருக்கணும். ஓகே, அவர் பிரசன்ட்ல இருக்கிறவரை அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. இந்த லாஜிக் பேஸ் பண்ணி டிஸ்கிரைபிங் இஸ் அரெஸ்ட், அவர் அரெஸ்ட் பண்ணதை அவங்க இப்படி வந்து வர்ணிச்சாங்க, இல்லீகல் வர்ணிச்சாங்க. ஓகே, தென் இது பாருங்க, ஆஸ்திரேலியா recorded its hot month in January with sweltering conditions expected to persist through a. இதுவரையும் வந்ததுலயே இதுதான் ஆஸ்திரேலியால வந்து ரொம்ப அதிகமான வெப்பம் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இங்க பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் கொண்டு வராங்க. இது பாசிட்டிவா? நோ, கம்பேரிட்டிவா கிடையாது. ஏன்னா இது யார் கூட கம்பேர் பண்ணல. இட்ஸ் சூப்பர்லேட்டிவ். ஏன்னா பாசிட்டிவ்னா வெறும் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவாங்க. ராம் இஸ் a good boy, weather is hot. இது பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ்னா ராம் இஸ் more good or ராம் இஸ் better than ரகு. ஓகே, ஏன்னா குட்டுக்கு வந்து கம்பேரிட்டிவ்ல பெட்டர் அப்படின்னு வரும். இதுவே ராம் மட்டும்தான் இந்த உலகத்திலே ரொம்ப நல்ல பையனா, ராம் இஸ் த பெஸ்ட் பர்சன். குட், பெட்டர், பெஸ்ட் சொல்றோம்ல, அந்த மாதிரி இது சூப்பர்லேட்டிவ். ஸோ ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். So it is the hottest month. Another question எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. hotter, more hotter, தெரியுதுங்களா? comparative, positive, comparative, superlative. hotter, hotter, then hottest. Yes. Next thing இங்க பாருங்க. From the given options, identify the segment in the grammatical error. A woman's real character will always be more visible in his household than anywhere else. இது எங்க தப்பு இருக்கு சொல்லுங்களேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் அவளோட ரியாலிட்டி தெரிஞ்சுக்கணும்னா வெளியே உலகத்துல பாக்குறதை விட அவங்களோட வீட்டுக்குள்ள அவங்க எப்படி இருக்காங்கன்றத தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அவங்க வீட்டுல தான் அவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க மிஸ்டேக் வந்திருக்கு தெரியுதா? எ விமன் சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் இங்க ஹிஸ் வருது? கிராமட்டிக்கல் எரர் ஆன் ப்ரொனவுன். எ கேர்ள் அப்படின்னா ஷீ, ஹர் தான் வரணுமே தவிர ஹிஸ் வரக்கூடாது. ஹிஸ் அப்படின்னா தட்ஸ் ஃபார் மேல். ஓகே, ஸோ த விமன்ஸ் ரியல் கேரக்டர் அப்படின்னும் போது இட் வில் பி ஆல்வேஸ் மோர் விசிபிள் இன் ஹர் ஹவுஸ் ஹோல்டு. கிளியர்?
தென் எஸ் இது நம்மளோட யூஸ்வல் சீக்வன்ஸ். இதுக்கு நீங்கள் கிராமட்டிக்கலாக உங்களுக்கு நாலேஜ் இல்லைனாலும் அதில் என்ன வார்த்தை கரெக்டாக வரும் அப்படின்றத நீங்கள் பேஸ் பண்ண போதும். ஸோ சி ஐ ஹாவ் ஜஸ்ட் டேஷ் தட் இட்ஸ் யுவர் பர்த்டே ஆன் சாட்டர்டே. எனக்கு இப்போதான் உன் பர்த்டே சாட்டர்டே வரும்னே ஞாபகம் வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஜஸ்ட் ரிமெம்பர்டு. ஐ ஹாவ் ஜஸ்ட் ரிமெம்பர் பிகாஸ் ஹாவ் பிளஸ் V3. ஓகே, ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹாவ் பிளஸ் V3. ஜஸ்ட் ரிமெம்பர்ட் யுவர் பர்த்டே and so I send you my best wishes. I hope the day itself will be dash and happy for you. அந்த டே ஃபுல்லாவுமே பீஸ்ஃபுல்லா அமைதியா நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டுறேன். பீஸ்ஃபுல். அடுத்து peaceful and happy for you, may you be showered dash health and happiness. அப்படின்னா you will be showered with health and happiness. அதாவது அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கட்டும். So showered with health and happiness. அடுத்து health and happiness for all the years to come. I take this opportunity of dash you from the bottom of my heart. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி I'm thanking you. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீ எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன். So thanking you from the bottom of my heart for all you have done for me. அதாவது இன்னைக்கு உன் பர்த்டே நான் இப்போதான் ஞாபகம் வந்தது. இந்த ஞாபகம் வந்த பிறகு நான் உனக்கு விஷ் பண்றேன். இந்த பர்த்டேல நீ சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா இருக்கணும். எல்லா இடத்துல இருந்தும் உனக்கு பிளஸிங்ஸ் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு பண்ணது, ஸோ எனக்கு டன் ஃபார் மீ, எனக்கு நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம தேங்க்ஸ் நோட்டோட முடிக்கிறோம். கிளியர்? ஸோ இந்த மாதிரி போங்க. அந்த கேப்ல என்ன வார்த்தை வரும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. எது சூட்டபிளா இருக்கும் ஜஸ்ட் கோ வித் யுவர் கட் ஃபீலிங். Okay, then from the given option identify the segment in the sentence or grammatical error. எங்க வந்து grammatical error இருக்குன்னு பார்க்கணும். first thing பாருங்க, a great fortune in the hands of a fool or a great misfortune. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஒரு முட்டாளோட கையில இருக்கிற அதிகமான ஃபார்ச்சூன், நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பெரும் அளவுல வந்து துக்கமா தான் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர் ஏ கிரேட் ஃபார்ச்சூன் ஆர் த மிஸ்ஃபார்ச்சூன். த ஏன் அப்படின்னா வந்து நம்ம சிங்கிள் பண்றோம், ஆனா அங்க த வரணும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் என்ன ஃபார்ச்சூன் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்றதுனால அடுத்த டைம் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரீட் த ராமாயணா பிகாஸ் த புக் கண்டைன். ஓகே, திஸ் புக் கண்டைன் த. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம், அடுத்து அந்த விஷயத்தை பத்தி பேசும்போது முன்னாடி த ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி அந்த ஃபார்ச்சூனை பத்தி பேசினதுனால அது முட்டாள் கையில இருக்கும்போது அது என்னமா மாறும்? மிஸ்ஃபார்ச்சூனா மாறும். ஸோ அங்க ஏ வரக்கூடாது, த வரணும். நெக்ஸ்ட் திங், as you make your way in the interior of Red Fort, lush gardens can greet you. இந்த இடத்துல அந்த அண்டர்லைன் பண்ணிருக்கிற இடத்துல என்ன வரணும்னு கேக்குறாங்க. in the interior அப்படின்னா into the என்ன சொல்றாங்க? நீங்க செங்கோட்டைக்குள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா அங்க கிரீன் கார்டன்ஸ் நீங்க பாப்பீங்க அப்படின்றாங்க. ஸோ in the interiorல into the interior அதோட உள்ள நீங்க நுழையணும். ஓகே, அதுக்கிட்ட போய் நிற்க கூடாது. ஸோ அதுதான் into அப்படின்றது தான் வந்து இங்க ப்ராப்பரான வேர்ட். இந்த ப்ரொபோசிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் the flight of birds dash a pretty sight to watch. பறவைகள் பறக்கிறது எப்படி அப்படின்னா the flight of birds is a pretty sight to watch. எப்போ பார்த்தாலுமே வந்து அது அழகா தான் தெரியும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல is. அடுத்து the one who repairs leaking water pipe. தண்ணி பைப்ல ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா வந்து அதை ரிப்பேர் பண்றவர் யாரு? பிளம்பர். சாதாரணமா நம்ம டே டு டே யூஸ் பண்ற வார்த்தை தானே பிளம்பர். பிளாக் ஸ்மித் அப்படின்னா வந்து என்னன்னா இரும்பு வேலை செய்யறவங்க. கார்பெண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தச்சு வேலை செய்யறவங்க. மாசோன் அப்படின்னா கட்டட வேலை செய்யறவங்க. பிளம்பர் இந்த மாதிரி உடஞ்ச பைப் லீக்கான வாட்டர் சிஸ்டம் ரெடி பண்றவங்க. தென் எவர் லாஸ்டிங், இந்த வார்த்தையோட சினானம் கேட்டிருக்காங்க. எவர் லாஸ்டிங் அப்படின்னா என்ன? எப்பவுமே அது இருக்கும், அழியவே அழியாது. அதோட சினானம் என்ன? ஈக்குவலான வேர்டு என்னன்னு தெரியணும். என்ன? எட்டர்னல். தி காட் இஸ் எட்டர்னல் மொனார்க். கடவுள் அழிவில்லாதவர், கடவுள் அழிவுக்கு அப்பாற்பட்டவர் நம்ம சொல்றோம்ல, அதுதான் எட்டர்னல். ஓகே, ஸோ எவர் லாஸ்டிங்னாலும் எட்டர்னல்னாலும் ஒண்ணுதான், அழிவில்லை. அடுத்த ஒன் ஹூ ட்ரீட் ஸ்கின் டிசீசஸ். ஸ்கின் டிசீஸ்னா ட்ரீட் பண்ற டாக்டர் பேர் என்ன அப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட். ஸ்கின் டிசீஸை ட்ரீட் பண்ண அவங்க பேர் டெர்மட்டாலஜிஸ்ட். அடுத்து கம்பல்சரி. கம்பல்சரிக்கு வந்து ஆண்டனம் கேட்டிருக்காங்க. கம்பல்சரினா கட்டாயம் பண்ணி ஆகணும். நீங்க பண்ணா பண்ணுங்க, பண்ணா கட்டி போங்க அப்படின்னு சொன்னா ஆப்போசிட்டா அது பேர் ஆப்ஷனல். ஐ லெஃப்ட் இட் டு யூ. உங்ககிட்டே விடுறேன், நீ பண்ணு பண்ணாம போ. தட்ஸ் ஆப்ஷனல்.
தென் செலக்ட் த சினானிம் ஆஃப் த வேர்ட் ஃபெனாட்டிக். ஃபெனாட்டிக் அப்படின்னா என்ன? ஸோ அங்கே போனோம், த ஈவெண்ட் வாஸ் ஃபெனாட்டிக் ஈவெண்ட் அப்படின்னா என்தூசியாஸ்டிக், நம்மள உடனே வந்து ஹாப்பி பண்ணுற மூமெண்ட், அதுதான் ஃபெனாட்டிக். தென் கடைசி கொஸ்டின், த மதர் கட்ஸ் வெஜிடேபிள் வித் எ நைஃப். வெஜிடேபிளை எதன் துணை கொண்டு அறிஞ்சார்கள்? துணை, வித் எ நைஃப். பை அப்படின்னா அது வழியா வருதுன்னு அர்த்தம், வித் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி செஞ்சோம்னு அர்த்தம். கிளியர்? ஸோ இதோட நம்ம வந்து 12 Februaryயோட ஷிஃப்ட் 2 கொஷின்ஸ் முடிக்கிறோம். அடுத்த டைம் இதே மாதிரி புது கொஷின் பேப்பரோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வெயிட் அண்டில் தென், தேங்க்யூ ஸோ மச்.